ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சின்ன குட்டி டிப்ஸு தான் இன்றைக்கி எங்கள் சேனலில் போட போகிறோம். இது என்னன்னா ஹேர் க்ரோத்துக்கான டிப்ஸு. இது வந்து ஃப்ளாக்ஸ் சீட்ஸ், ஆளி விதைன்னு சொல்லுவாங்க இதை தமிழில். இதை வச்சு இதுவும் இன்னும் 2 பொருள், வெந்தயம், அரிசி, 3 பொருளையும் வச்சு நம்ம ஹேர் டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம். இது வந்து மோஸ்ட்லி வந்து நம்ம செம்பருத்தி இலை, செம்பருத்தி பூ இதெல்லாம் வச்சு கூட நம்ம ஹேர் இது பண்ணிக்கலாம். ஆனால் வந்து அதெல்லாம் இப்போ உள்ள காலகட்டத்தில் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதனால் இந்த ஆளி விதையை வச்சு நம்ம பண்ணி பார்ப்போம். இல்லை, நான் நிறையாவே பண்ணிட்டேன். 2 மாதமாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் என் பொண்ணுக்காக. இது ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸு. அதனால தான் உங்களோட ஷேர் பண்ணலான்னு நான் இதை போட்டிருக்கேன். முக்கியமாக பெண் குழந்தைங்களை வச்சுருக்க தாய்மார்களுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா குழந்தைங்களுக்குங்கும் போது சளி பிடிக்காமல் இருக்கணும், நம்ம அதெல்லாம் பார்ப்போம். இது வந்து என் பொண்ணுக்கு கொஞ்சம் வீசிங் ப்ராப்ளம் கூட இருக்குது. அதனால தான் நான் செம்பருத்தி இலை, பூவு இதெல்லாம் நான் யூஸ் பண்ணாமல், அதெல்லாம் கொஞ்சம் கூலிங் ஐட்டம். வெந்தயமும் கூலிங் தான், ஆனால் கொஞ்சமாக யூஸ் பண்ணுற வாசி இது அவ்வளோதான் பெருசாக தெரியாது. இருந்தாலும் இதனோட பயனும் அதில் வந்து சேர்ந்துடும். அதுக்காக தான் நான் இப்படி யூஸ் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. இது எப்படின்னா, ஆளி விதைங்கிறது ஒரு ஜெல் பதத்தில் வரக்கூடியது. இது வந்து ஆன்லைனில் வந்து அவைலபிளில் இருக்குது, ஆலிவெல் ஜெல்லுன்னு சொல்லிட்டு. ஆனால் வந்து அதெல்லாம் ரேட் அதிகம். அதனால் நான் வந்து வீட்டிலே வாங்கி, இது வந்து 100 கிராம் 200 கிராம் 20 ரூபா மட்டும்தான். நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும் இந்த ஆளி விதை. அதனால் இது கம்மியாகவும் அமௌண்ட்டாகவும் இருக்குல்ல. அதனால தான் இதை நான் எப்படி பண்ணலான்னு இப்போ காட்டுறேன் பாருங்கள். ஆளி விதை 1 ஸ்பூன், அதாவது உங்கள் ஹேருக்கு தகுந்த மாதிரி எடுத்துங்க. தண்ணி தேவையான அளவு ஊற்றிங்க. வெந்தயம் 1 ஸ்பூன், வெந்தயம் 1 ஸ்பூன், அரிசி வந்து நம்ம எந்த அரிசி வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். சமையலுக்கு யூஸ் பண்ணுற அரிசியை கூட நம்ம போட்டுக்கலாம். போட்டு இது கொஞ்சம் கைவிடாமல் இல்லை, கொஞ்சம் கிளறி விடணும். ஏன்னா அடியில் போய் அது தங்கிடும். அதனால் கொஞ்சம் கிளறினா ஒரு 15 நிமிஷம் ஆகும் ஜெல் பதத்துக்கு வரத்துக்கு. இது ஒரு ஜெல் பதம் வந்தோடனே நம்ம வந்து வடிகட்டி யூஸ் பண்ண வேண்டியதுதான். இதில் வந்து ஒரு ட்ரிக் இருக்குது. அது என்னங்கிறது வீடியோ எண்டில் உங்களுக்கு நான் சொல்லிடுறேன். அதனால் ஸ்கிப் பண்ணாமல் கொஞ்சம் பாருங்கள். இது மட்டும் போதாது, வடிகட்டினதுக்கப்புறம் அதுலேயும் என்ன பொருள் கலக்கணும்னு நான் சொல்கிறேன். இந்த 5 நிமிஷத்துக்கு அப்புறம் இது மாதிரி கொஞ்சம் வரும். ஒரு 5-10 நிமிஷத்தில் இது மாதிரி ஆகிடும். இன்னும் ஒரு 10 நிமிஷம் இருந்தால் ஜெல் பதம் நல்லாவே வரும். இது வந்து நான் யூஸ் பண்ணி பார்த்துருக்கேன். நல்லாவே ரிசல்ட் இருக்குது இதில். நான் வந்து நிறைய வீடியோ பார்த்து என் பொண்ணுக்கு எனக்கெல்லாம் நான் யூஸ் பண்ணி எதுலேயுமே பலன் கிடைக்கல. ஹேர் வந்து வேஸ்ட்டாக தான் கொட்டிட்டு இது பண்ணிகிட்டு இருந்துச்சு. ஆனால் இதுவும் நான் ஒரு வீடியோ பார்த்து தான் கற்றுக்கிட்டேன். ஆனால் வந்து இது மட்டும்தான் எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது. நீங்களே கமெண்ட் பண்ணுவீங்க கண்டிப்பாக யூஸ் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு. ஏன்னா என் பொண்ணுக்கு நான் யூஸ் பண்ணதை வச்சு என் பொண்ணோட ஹேரை பார்த்து பக்கத்து வீட்டிலலாம் கேட்டு அவங்களுக்கு நான் இந்த இதை சொல்லியிருக்கேன். அவங்களும் யூஸ் பண்ணி பார்த்துட்டு உண்மையிலே நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. இந்த வீடியோ மோஸ்ட்லி எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது. சப்போஸ் தெரியாதவங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கே தெரியும். யூஸ் பண்ணிவிட்டு இதோட பலன் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு நீங்கள் கமெண்ட்டும் பண்ணுவீங்க. இன்னும் ஒரு 10 நிமிஷத்தில் இது ஜெல் பதம் வந்துடும். வந்தோடனே அதை வடிகட்டி நல்லா ஆற விட்டு வடிகட்டுங்க. இல்லைன்னா நமக்கு வந்து அது ஜெல் பதமாக இருக்கிற வாசி சூடாக இருந்ததுன்னா உங்களுக்கு துணியில் வச்சு, காட்டன் துணியில் வச்சு கூட நம்ம வடிகட்டலாம். அதுலேயும் கொஞ்சம் சிரமமாக தான் இருக்கும். வடிகட்டி வச்சு வடிகட்டும் போது ஜெல்லு வந்து கொஞ்சம் இறங்கிறது சிரமமாக இருக்கும். உங்களுக்கு அதில் வடிகட்டுறது சிரமமாக இருந்துச்சுன்னா நம்ம இப்படி தூக்கிக்கிட்டு பார்த்தோம்னா உங்களுக்கு அடியில் எல்லாம் தங்கி ஜெல்லு மேலே வந்துடும். அதை வச்சு கூட நம்ம வடிகட்டலாம். இப்போ கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் ஆகணும். இன்னொரு 5 நிமிஷம் ஆணுச்சுன்னா ஜெல் பதம் வந்துடும். நான் வந்து எப்படி சொல்கிறது, நான் யூஸ் பண்ணி பார்த்துட்டு தான் உங்களுக்கு சொல்கிறேன். உங்களுக்கு வந்து எப்படி வந்துச்சுன்னு நீங்களே கமெண்ட் பண்ணுவீங்க. இந்த பாருங்க, இப்படி தான் ஜெல் பதம். இந்த பதம் வந்துச்சுன்னா நம்ம இறக்கி வச்சிடலாம். இது வந்து நல்லா ஆறணும். ஆற விட்டு நீங்கள் வடிகட்டுங்க. கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு. வடிகட்டினதுக்கப்புறம் என் பொண்ணுக்கு ஹேரில் நான் தடவுறதை உங்களுக்கு நான் காட்டுறேன். கொஞ்சம் நல்லா கூலிங் ஆகட்டும். நம்ம ஹேரில் தடவணும்ல, அதனால் கொஞ்சம் கூலிங் ஆகணும். வடிகட்டினதுக்கப்புறம் இப்படி தான் இருக்கும் ஜெல்லு. ஃபுல்லாக நான் வடிகட்டிட்டேன். இதுக்கப்புறம் வந்து நம்ம இதை அப்படியே கூட நம்ம ஹேரில் அப்ளை பண்ணலாம். இல்லை சளி ப்ராப்ளம் இதெல்லாம் இல்லைன்னா கொஞ்சமாக விளக்கெண்ணெய் கொடுத்து கூட கலந்து நம்ம அப்படியே ஹேரில் அப்ளை பண்ணலாம். இப்போ என் பொண்ணுக்கு நான் அப்ளை பண்ணுறத உங்களுக்கு காட்டுறேன். இது வந்து ஸ்கால்பில் நல்லா தேய்க்கணும். நல்லா சாதாரணமாக நம்ம ஆயில் மசாஜ் மாதிரிலாம் ரொம்ப கூட நம்ம மசாஜ் பண்ணோம்னா ஈஸியான ப்ராசஸ் தான். லைட்டாக நம்ம தேய்ச்சிட்டு
ஒரு 10-15 நிமிஷம் அப்படியே விட்டுட்டு நம்ம நார்மலாக ஷாம்பு சீயக்காய் எது வேணாலும் யூஸ் பண்ணலாம். யூஸ் பண்ணிவிட்டு ஷாம்பு போட்டு தேய்ச்சிட்டு கடைசியாக ஒரு ட்ரிக் இருக்குதுன்னு சொன்னோன்னா அது என்னன்னு நான் இப்போ சொல்லிடுறேன். ஷாம்பு போட்டு நல்லா தேய்ச்சிட்டு குளித்து தலையை அலசினதுக்கப்புறம் நம்ம அரிசி களைஞ்ச தண்ணி, ஃபஸ்ட்டு தண்ணி வந்து கீழே ஊற்றிடுங்க. ரெண்டாவதாக களையணும்ல, அந்த தண்ணி எடுத்து யூஸ் பண்ணுங்கள். அது ரெகுலராக அதை யூஸ் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு அதுவே இன்னும் ஹேர் க்ரோத்து ஷைனிங்கும் உங்களுக்கு அதிலே கிடைக்கும். நம்ம இந்த மாதிரிலாம் பண்ணாமல் நம்ம நார்மலாக வந்து தலை குளிக்கும் போது நம்ம அதை யூஸ் பண்ணாலே போதும். ஹேர் க்ரோத்து எல்லாமே கரெக்டாக இம்ப்ரூவ் ஆகுது. அது நீங்களே பார்ப்பீங்க. ஃபுல்லாக ஹேரில் அப்ளை பண்ணி ஒரு 15 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. ஒரு 15 நிமிஷம் கழித்து ஹேரை வாஷ் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு ஹேர் வாஷ் பண்ணதுக்கப்புறம் அதோடய ரிசல்ட் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு லைவாகவே காட்டுறேன். எப்படின்னு நீங்களே பாருங்கள். என்ன குளிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் ஹேரை பாருங்கள், இப்படி தான் இருக்கும். இது லைட்டாக கொஞ்சம் ஈரம் இருக்குது. இன்னும் காஞ்சதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் இதாக இருக்கும், கட்டியாக. அவ்வளோதான். உங்களுக்கு நான் இப்போ போட்ட வீடியோவில் எதுவும் டவுட் இருந்ததுன்னா நீங்கள் தாராளமாக கமெண்ட் பண்ணி என்கிட்ட கேட்கலாம். நான் டவுட்டை க்ளியர் பண்ணி விட்றேன். உங்களுக்கு என்ன டவுட்டாக இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.